ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஜின்னை தேடி வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு அபேண்டண்டான ஒரு ஹவுஸு. இந்த வீடு வந்து கட்டுறதுக்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல. பட் ஆனால் இதை கட்டிட்டு பாதியிலே விட்டுருக்காங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னங்கிறத நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வெளியே விசாரிச்சுட்டு முடிஞ்சால் அதை நான் வந்து வாய்ஸ் ஓவரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இது வந்து சிட்டி சென்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கு. ஸோ இங்கே எடுக்கிறதுக்கு பர்மிஷனே கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளார வந்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம கூட இன்னொருத்தரும் ட்ராவல் ஆக போகிறாரு. இவரை வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு 2 ப்ராங்க் வீடியோ வந்திருக்காரு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து கோஸ்ட் ஹண்ட்டுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கைஸ், இந்த பையன் தான் நல்லா பார்த்துக்கோங்க. என் பேர் அஸ்வின். ஸோ ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேயை காட்டுற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கேமராவில் உன்னை காட்டுறேன். அஸ்வின், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர, ஹவு டு யூ ஃபீல்? ஃப்ராங்க் வீடியோனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ராங்க் இல்லைப்பா, அது ஃப்ராங்க். ஃப்ராங்க் ஃப்ராங்க். சரி, ஓகே. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் 2 பேர் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா, ஜின் இங்கே இருக்கா இல்லையாங்கிறது அந்த ஒரு ஹண்ட்டு தான். ஜின் இருக்கா இல்லையாங்கிறத இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி உள்ளே வந்து ஒரு நைட் விஷன் கேமராவும் வச்சுருக்கேன். உள்ளே போயிட்டு இந்த பில்டிங்கில் ஜின் இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஏன்னா இதில் இன்னொரு விஷயம், என்கிட்ட எல்லா கேமராவும் இருக்குது, கோப்ரோ இருக்குது, மெயின் கேமரா எல்லாமே இருக்குது. நான் ஏன் நைட் விஷன் ஆன் பண்ணுறேன்னா, லைட் வெளிச்சம் பட்டுச்சுன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ஒரு பேனிக் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நைட் விஷன். இல்லை, எனக்கு வந்து இந்த நைட் விஷனில் எடுக்க ஐடியாவே இல்லை. வேறு வழி இல்லாமல் தான் நானே எடுத்துகிட்ருக்கிறேன். பட் ஓகே, இருந்தாலும் நார்மல் கேமரா விட இந்த கேமராவை பார்க்கும்போது கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம கேமராவில் ஏதாவது ஜின் மாட்டுதா, இல்லை ஜின் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து இங்கே நடக்குதா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இதுதான் வந்து பில்டிங்கோட, யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குல்ல. அந்த இதுதானா? ஓகே, நான் நைட் விஷன் கேமரா இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேமரா வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். கேமராவை ப்ளே பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆகி என்ன பிரயோஜனம்? ப்ளே ஆகணுங்க. ஆயிடுச்சுடா, ஆயிடுச்சு. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு வழியாக நைட் விஷன் கேமரா ஆன் ஆகிடுச்சு. இது இங்கே எடுத்துகிட்டு போயிடலாமா? ஓகே, ஸோ நான் லைட் அடிக்கிறேன். அப்படியே அந்த லைட் எடுக்கிற ரியாக்ஷன் அப்படியே மேலே ரெக்கார்டிங் ப்ளே ஆகிட்டு இருக்கான்னு பார்த்து ரியாக்ஷன் அப்போ. அதுதான். இதுதான் கைஸ், புரியுதா? தெரியுது. ஸோ ஆக்சுவலாக அங்கே ஒரு ரூம் இருக்குது. அது இல்லாமல் மாடிலையும் வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. இது சத்தம் கேட்டுச்சு. சத்தம் தானே ஒரு, ஏன் நீ பயமுறுத்துற? எனக்கு பயமாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த இடத்த பற்றி விசாரிக்கும் போது ஏதோ வயசான தாத்தா யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். கன்ஃபார்மாக தெரியல. நான் வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு இங்கே வந்துட்டு நம்ம விசாரிச்சுக்கலான்னு தான் ஆக்சுவலாக நான் இருந்தேன் கைஸ். ஆனால் நான் ஃபுல்லாக கேட்கல. ஒருவேளை ஃபுல்லாக கேட்காம விட்டது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக கேட்டிருந்தா இங்கே வந்து இவ்வளோ ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருப்பேனான்னு தெரியல. ஆனால் ஒரு பேடான ஒரு வைப்ரேஷனை வந்து லைட்டாக உணர முடியுது. என்னமோ ஒன்று சம்திங், ஏதோ ஒன்று விஷயம் தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டுண்ணே. சொல்லு. இந்த வீடை இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க, ஆனால் ஏன் இப்படியே விட்டுட்டு போனாங்க? நீங்கள் வீட்டை பாருங்கள் கைஸ். ஆக்சுவலாக அவுட்லுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடு. ஒரு பெரிய பங்களா வீடு இது. இங்கே கீழே இருக்கிற ரூம் 1 2 3 4, இங்கே ஒன்று 5. இந்த காட்டாஷன் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுமே 5 ரூம் இருக்குது. இது இல்லாமல் பேக் சைடில் ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷன் வந்து வேற எங்கேயோ கனெக்ட் ஆகுது. ஸோ கைஸ், அங்கே ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து இதுக்கு அடுத்த பில்டிங்கு. இது வந்து எங்கேயோ வந்து கனெக்ட் ஆகுது. எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு தெரில. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு இடத்த வந்து அபேண்டண்டாக அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த
ஓகே, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பொதுவாக ஒரு இடத்துல வந்து ஜின் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பார்க்கணும், அதுக்கிட்ட பேசணும். நம்ம பேசுறது மூலியமாக நமக்கு வந்து பாதி விஷயங்கள் தெரிய வரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் வந்து நைட் விஷன் கேமரா இங்கே இருக்கட்டும். நம்ம மேலே ட்ராவல் பண்ணும்போது நைட் விஷன் கேமராவையும் கையோட சேர்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். புரியுதா? புரியுதுண்ணே. மேலே மொட்டை மாடி வரைக்கும் இருக்குது. மொட்டை மாடி வரைக்கும் இருக்கும். நைட் விஷன் கேமராலேயே போனால் தான் நமக்கும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். எனக்கு உனக்கும் சேர்த்து தான். ஓகே, இங்கே ஏதாவது ஜின்கள் இருக்கீங்களா? அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாக மெயினான கான்செப்ட் என்னன்னா, ஜின் வந்து அவருடைய உருவத்தை வந்து ரொம்ப ரேராக தான் காட்டும். ஆனால் ஜின்னு வந்து ஒரு சில சத்தங்களை ஏற்படுத்தும். இந்த சத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரெசன்ஸை வந்து நம்ம உணரலாம். அதுவும் அந்த சத்தம் வந்து அந்த ஜின்னு விரும்பினா மட்டும்தான், அந்த ஜின்னுக்கு வந்து நம்ம இருக்கோங்கிறத காட்டணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த சத்தத்தை வந்து நம்ம காதில் விழுகிற மாதிரி செய்யும். இல்லைன்னா அதுவும் நடக்காது. நீங்கள் அது பட்டாசு அடிக்கிற சவுண்டுப்பா. ஓகே, நல்ல ஜின்களோ கெட்ட ஜின்களோ இங்கே யாராவது இருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது ஜின்கள் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா எங்ககிட்ட பேசலாம். உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு விருப்பம் இருந்தா இங்க வந்து எங்க முன்னாடி பேசலாம். 3 மாடி பில்டிங். இந்த 3 மாடி பில்டிங்ல நீங்க எந்த ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்களா வந்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு வேலை மிச்சம். நீங்கள் வேறு திடுக்குன்னு திரும்பாதீங்க. இல்லைண்ணா, கேட்கலண்ணா. உங்களுக்கு கேட்குதா? சரி, ஓகே. கேமரா போடு. ஸோ ஓகே கைஸ், ஆக்சுவலாக முன்னாடி வந்து ட்ராவல் பண்ணலாம். நைட் விஷன் கேமராவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த கேமராவும் இருக்கட்டும். அஸ்வின்பா அப்படி மெதுவாக வா, கீழே கொஞ்சம் பார்த்து வா. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு நைட் விஷனே நான் மேக்ஸிமம் காட்டுறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கிச்சன் நினைக்கிறேன். எஸ், எக்ஸாக்ட்லி இதுதான் கிச்சன் ரூமு. அந்த கிச்சன் ரூமை எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய கிச்சனை விட்டு போயிருந்தான் பார்த்தியா? நாங்களாம் பெங்களூரில் தங்கிட்டு இருக்கும்போது எங்கள் ரூமே இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோ பெரிய கிச்சனை விட்டு போயிருக்கானுங்க. கைக்கு ஒரு இடம் பார்த்தியா? கைக்கு ஒரு இடமே எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அஸ்வின், இந்த மாதிரிலாம் வீடு கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? இந்த மாதிரிலாம் கிடைச்சா விட்டுட்டு போயிடுவேண்ணா நான். நாங்கள் இப்போ இருட்டில் தான் இருக்கோம். ஹாலில் நாங்கள் ஒரு கேமரா வச்சுருக்கோம். இங்கே ஏதாவது ஜின்கள் இருக்கீங்களா? அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். நாம் நினச்சிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு பாழடைஞ்ச இடத்துல தான் இருக்கும், இல்லைனா மலைப்பகுதியில் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்காத இடத்துல கூட அது இருக்கும். நீ இவ்வளோ ஏன் நீ தெரு முக்கில் போய் நின்னா கூட ஜின்னுங்க சுற்றிட்டு இருக்கோம். அது உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, அதனால பிரச்சனை இல்லை. நம்ம கண்ணுங்களுக்கு மட்டும் அது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான். ஒருத்தன் கூட ரோட்டில் நடமாட முடியாது, பயந்தே செத்துருவானுங்க. எங்கே கிடக்குனே தெரியல. என்னப்பா? எது எங்கே கிடக்குனே தெரியலண்ணா. பொதுவாக ஜின்கள் வந்து நல்ல ஜின்களாக இருந்தால் குரான் வசனத்தை கேட்கும்போது அதை விரும்பி கேட்கும். அதுவே கெட்ட ஜின்னாக இருந்தால் அதே குரான் வசனத்தை கேட்கும்போது அது உங்களுக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும். எப்படி எவ்வளோ கான்ஃபிடன்ஸாக சொல்கிறீங்க ஜின்தாக இருக்கணும்? ஒன்று நல்ல ஜின்னு இல்லைன்னா கெட்ட ஜின்னு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஆனால் அதுங்களுடைய கோஸ்ட்டும் ஜின்னு எல்லாம் ஒன்று தான்ப்பா. கெட்ட ஜின்னை தான் கோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நல்ல ஜின்னு வந்து எதுவுமே ஹார்ம் பண்ணாது. இங்கே ஏதோ இப்போ ஒரு வெளிச்சம் போன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது.
கண்டிப்பாக அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? சுற்றியும் ஏதாச்சும் சத்தம் வருதான்னு பாரு அஸ்வின். சுற்றியும் ஏதாவது சத்தம் வருதா மட்டும் பாரு. இப்போ நான் ஆயத்துல் குர்சி ஓத போகிறேன். இங்கே ஏதாவது ஜின்கள் இருந்தீங்கன்னா, நல்ல ஜின்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஓதுகிற அந்த வசனம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் உங்கள் உருவத்தை காட்டணும், இல்லை நீங்கள் இருக்கிறத வந்து ஏதாவது சத்தத்து மூலிமா தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆயத்துல் குர்சி நான் ஓதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இதுவே கெட்ட ஜின்கள் இங்கே இருந்தீங்கன்னா நான் ஆயத்துல் குர்சி ஓதும்போது உங்களால் முடிஞ்சால் என்னையை தடுத்து பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் ஃபோன் ஆடிச்சு, கவனிச்சியா? என் ஃபோன் இப்போ சைலண்ட்டாக இது திரும்பிச்சு. ஒருவேளை அங்கே எலியதாக இருக்கா? மொபைல் கீழே விழுந்துருக்குண்ணே. அதான் சொல்கிறேன். மொபைல் ஒர்க் ஆகல. மொபைல் கீழே இல்லை பிளேயில் தான் இருக்குது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மன் தல்லதி யஷ்ஃபஹு இந்தஹு இல்லா பிஇத்னிஹ் யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்ல வலா யௌதுஹு ஹிஃப்லுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம். நம்மளை சுற்றி இந்த நைட் விஷன் கேமரா இருக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கண்ணில் படலனா கூட நைட் விஷன் கேமராவில் மாட்டோம். புரியல? மேல் ஃப்ளோரில் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் கமான் நம்மளை கூப்பிடுது. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இதனால இங்கே எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஜஸ்ட்டு ஒரு காலி ரூம். இங்கே பாரு, ரூமுக்குள்ளே ரூமு போகுது. அட்டாச்சு பாத்ரூம். அட்டாச்சு பாத்ரூம் கற்றுருக்கா இந்த வச்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுதுண்ணா. தான் பாரு. அதான் அதிசயம் பாரு. பெயிண்ட் டப்பா முதற்கொண்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. பாத்ரூம் கட்டுறது எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. ஆனால் பாதியிலே விட்டு போயிருக்கானுங்க. இவ்வளோ பெரிய இடத்த விட்டு போயிருக்கானுங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லாமல் போக மாட்டாங்க. லைட்டே ஆஃப் பண்ணுறீங்க. லைட் ஆஃப் பண்ணால் தான் நமக்கு த்ரில்லிங்காக இருக்கும். இந்த ரூமை காமிச்சோமா? ரூமை காட்டலையா? ஓகே பாரு, இது பூஜை ரூம். ஏதோ வரைஞ்செல்லாம் வச்சுருக்காங்க பாரு. ஏதோ ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக பக்கத்துலேயே வீடு இருக்குது. தெரியுதா? பக்கத்துலேயே வீடுங்க இருக்குது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுத்தாகணும். அந்த ரூம் போய் பார்க்கலாமா? அப்ரண்டிஸ் பார்த்துடா. நம்மளே தான் கூப்பிட்டாங்க. வெளியே தான் சத்தம். யாரோ படம் இருக்குடா. ஆனால் அந்த படம் இது, ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து கேமராவில் தெரியாது. என்ன பண்ணுறது? இது இந்த கேமராவில் வந்து மோடு மாற்றலாம். மோடு மாற்றினா அந்த ஃபோட்டோ இருக்காது, யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கையில் எடுக்கிறதா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேமராவை நார்மல் கேமராவை மாற்றுறேன். மாற்றினாலும் ஆனால் ஒரு நிமிஷம் யாரும் வெளியே நின்று ஏதோ பேசுகிற மாதிரி கேட்குது. இந்த ஃபோட்டோவை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். முதல்ல அங்கே இருக்கிறோம் யாராக இருக்கும். யாருக்கு தெரியும்?
வீடியோ எடுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை மாப்பிள்ள. கைஸ் இங்கே பாருங்கள், லேடி ஃபோட்டோ மட்டும் தெரியுதா? நம்ம ஜென்ஸோட ஃபோட்டோ வந்து தெரியல. கொஞ்சம் காலுங்க ஃபோட்டோலாம் கிழிச்சிருக்காங்கடா. ஆமாண்ணா, யார் பார்த்த வேலையாக இருப்பாங்க? எழுதியிருக்காங்க. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இல்லைடா. எனக்கு ஆக்சுவலாக ஒரு விஷயம் டவுட்டாக இருக்கும். நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு வயசான தாத்தா. ஆக்சுவலாக அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்தா கூட ஏதோ அந்த காலத்து ஃபோட்டோ தானே அது. அந்த காலத்து ஃபோட்டோ தான். இந்த லேடியை பாரு, இப்போ கண்டிப்பாக எந்த நைட் விஷன் கேமராலேயே ஃபேஸ் தெரியுதுடா. சே, நான் அதுக்கு மேலே லூஸ். இதுலேயே ஃபேஸ் தெரியுது பாரு. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இது கண்டிப்பாக அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஒரு 70s 80s எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஆனால் அப்போது எங்கே இருக்காங்கன்னா, அப்போ இப்போ வந்து வயசாகிருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனையாக இருக்கும். அவன் தாத்தான் தான் சம்திங் சொன்னான். தாத்தா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ இறந்துட்டாங்க என்னமோ சொன்னான்டா. அவர் ஏன்னா இங்கே வந்து இறக்கணும்? இங்கே வந்ததுனால இறந்துருப்பாங்க. அதுதான் என்னன்னு தெரில. அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது பரவாயில்ல, அவர் தான் வீட்டை கட்டிட்டு போகிறோம். ஏன்டா வீட்டு பாதி நிலைமையில தான் இருக்குது, அவர் தான் கட்டிக்கு போகின்ற. அந்த ரூமுக்கு போனோமா நம்ம? இல்லை போகல. வா போய் பார்க்கலாம். ஏய், இந்த வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறதுக்குள்ளாவே உசுர் போயிட மாட்டேங்கிறா. இங்கே பாரு, டேய் ரூம் அட்டாச் பாத்ரூம் கட்டி. அவங்க இது என்ன தெரிஞ்சுதுண்ணே? என்ன தெரிஞ்சுது? பூனை மாதிரி. பூனை தானே அண்ணா, பூனை மாதிரி தான் தெரிஞ்சுதுண்ணே. சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது. பூனைக்கா நீ இவ்வளோ பயப்படுற? நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறம் தானே அந்த பக்கம் கிராஸ் ஆச்சு. ரைட் சைட் பாருங்க. நைட் யூஸ் அந்த நைட் யூஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல அப்படின்னா. இது பழைய பில்டிங்கு. நீ சொல்கிற மாதிரி நைட் விஷனில் ரெக்கார்டாக இருக்கும். ஆனால் இந்த வாசல் கிட்ட இருந்தால் தான் ரெக்கார்டாக இருக்கும். அவ்வளோ லாங்கில் ரெக்கார்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி விடு, இப்போ என்ன பூனைக்கிட்டே மறுபடியும் போய் பார்க்கலாம் வா. இங்கே ஏதாவது ஜின்கள் இருக்கீங்களா? நல்ல ஜின்களோ கெட்ட ஜின்களோ யாராவது இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு பக்கத்துலேயே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. குல்லூஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலூ இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. குல்லூஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலூ இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. மேலே ஒரு ரூம் இருக்கு. என்னடா சொல்ற? அது ரூம் இல்லடா, எம்டி ஸ்பேஸ். இன்னும் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுது மேலே. இது ஒரு ரெஸ்ட் ரூம். டே, ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்கடா. சரியான வெயிட்டான பார்ட்டியாக இருப்பாங்க. அப்புறம் ஏன் விட்டுட்டு போயிருப்பாங்க? அது அவங்கள தான்டா கேட்கணும். அஸ்வினே, எனக்கு அது ஒரு பேடான வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் தான் பாட்டு பண்ணீங்க, அப்போ உங்களுக்கு தான் தெரியும். அது பாட்டிலடா, அது சூடாகுது. சரி, இப்போ ஸ்டெப்ஸ் மேலே ஏறலாம். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே பாரு, டியூரேஷன் மட்டும் கட்டாகாமல் பார்த்துக்கோ. என்ன சொல்கிறது, இது என்ன லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது? ஆமாம், அங்கே இருக்க லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. இதை பிடிச்சிக்கோ, கையில் பிடிச்சிக்கோ. ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி மெத்தடில் கைட்டாக பிடிச்சிக்கோ. அந்த கேமராவை நான் கையில் வச்சுக்குவேன். ஓகேவா? ஓகே. இந்த சின்ன இடத்துல எத்தனை ரூம் கட்டியிருக்காருண்ணா? புரியல. இந்த சின்ன இடத்துல எத்தனை ரூம் கட்டி வச்சுருக்காரு அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருக்குமோ? இதே அஸ்வினி இப்போ இந்த ஓரத்தில் வந்து கம்பி மாதிரி இருக்கும். கம்பியா? ஆமாம், இப்போ கம்பி இருக்கும். ஆனால் இந்த ஓரத்தில் மட்டும் ஒட்டி போகாத. நான் உங்கள் ஷர்ட்டை பிடிச்சிட்டு பின்னாலே வந்துடுறேண்ணே. விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. இப்போதும் போகிறாரு. இங்கே ஏதாவது ஜின்கள் இருந்தீங்கன்னா என் கையில் கேமரா இருக்குது. நீங்கள் ஏன் முன்னாடி வரலன்னா கூட இந்த கேமராவில் தெரியுற மாதிரி கூட நீங்கள் வரலாம்.
ஆப்போசிட் ஆக்சுவலி ரைட் ஒட்டியவா ஓப்பன் ஸ்பேஸு கீழே விழுந்து அப்படியே ஓப்பன் ஸ்பேஸா? கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேலேயும் ஸ்டெப்ஸ் போகுதுண்ணா. நான் சொன்னேன் பெரிய வேணாம். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு தெரியும். ஓகேண்ணா. இது கொஞ்சம் பிரைட் ஏதாவது கீழே என்ன பண்ணுறது இல்லையா? ஏன் பேய் அந்த மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம். இங்கே ஏதாவது நல்ல ஜின்கள் இருக்கீங்களா? நல்ல ஜின்கள் யாராவது இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசலாம். கெட்ட ஜின்கள் இருந்தாலும் பேசலாம். இந்த பில்டிங் வந்து அபேண்டண்டாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பில்டிங் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக தான் கட்டுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலியே வந்து இங்கே நல்லபடியாக தங்குறதுக்காக பல கனவுகளோடு இங்கே வந்து கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த பில்டிங் வேலை வந்து கட்ட பாதிலேயே ஸ்டாப் ஆகிருக்கு. இதுக்கு கண்டிப்பாக காரணம் நீங்களாக தான் இருக்கீங்க. இந்த பில்டிங்ல இங்கே ஜின்கள் இருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த பில்டிங் வேலையை வந்து இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கண்டிப்பாக ஆரம்பித்தா அந்த ஆரம்பிக்கிற நேரத்தில் இதை கட்ட விடாமல் தடுக்கிறது, இல்லை கட்டக்கூடிய இன்ஜினியருக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்துறது, இல்லை கட்டிகிட்டு இருக்கும்போது இந்த வீடு சம்மந்தப்பட்டவங்க வீட்டோட உரிமையாளர்கள் அவங்களோட மரணத்தை ஏற்படுத்துறது, அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்படுத்துறது, அவங்களுக்கு ஏதாவது உடல்நலக்குறைவை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அப்படி நீங்கள் செஞ்சதுனால தான் இந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பில்டிங்கில் பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் கிட்ட பாக்கி இல்லையா? அவ்வளோதான். ஏன்னா சைடில் அந்த ஜெனரல் கார்பெண்டர் ஒர்க் கூட முடிஞ்சிருச்சு. அந்த பைப்பில் பார்த்தியா எலக்ட்ரிசிட்டி லைன்லாம் வந்துருச்சு பார்த்தியா? எல்லாம் எலக்ட்ரிக் லைன் தானே இது? எலக்ட்ரிக் லைன் தான். இது காட்டுறது எலக்ட்ரிக் லைன் கூட ஒர்க் கூட முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஃபிட்டிங், பல்பு ஃபிட்டிங்கு, சுவிட்ச் பாக்ஸ் ஃபிட்டிங் மட்டும்தான். இந்த அளவுக்கு வந்து ஒர்க்கு அது என்ன சொல்கிறது, அந்த ஒர்க்கு முடியக்கூடிய ஸ்டேஜில் 1 by 1 போட்டு இருக்கும். ஏன்னா 1 by 1 ஆமாண்டா, அது சம்மந்தப்பட்ட யாரையாவது போட்டுக்கோண்டா. இல்லைனா எப்போ இந்த பில்டிங் விட்டு போவாங்க? யோசிச்சு பாரு. இந்த இடமே வந்து எவ்வளோ வரும் ஒரு குறிப்பிட்ட சொல்ல, சிட்டிக்கு நடுவில் தான் இடம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 80 lakhs கண்டிப்பாக வரும். இடம் மட்டுமே கண்டிப்பாக வரும். எவ்வளோ போய் இடம் வருது, இந்த இடம் மட்டுமே 80 lakhs வரும். இது பில்டிங் எஸ்டிமேஷன் போட்டு இதை கட்டணும்னா குறைஞ்சது அதுவும் ஒரு 80 lakhs வரும். ஸோ கிட்டத்தட்ட 1.5 கோடி இந்த இடம் ப்ளஸ் இந்த இடத்த கட்டின செலவு எல்லாம் சேர்த்தா குறைஞ்சது 1.5 கோடி வரும். அப்போ இங்கே இருந்தவங்க எங்கே போயிருப்பாங்க? ஏன்னா கைஸ் ஆக்சுவலாக இந்த பில்டிங் வந்து இங்கே மட்டும் கிடையாது. இதுக்கு பேக் சைடில் இன்னொன்று வந்து கட்டிட்டு இருக்காங்க. ரெண்டும் ஒரே காம்பவுண்டு தான். இது வந்து கட்டி முடிச்சு கொஞ்சம் சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க. அது வந்து செங்கல் மட்டும்தான் அதில் இருக்குது, சிமெண்ட் கலவையோட. அப்போ அதையும் சேர்த்துனா இன்னும் அதிகமாகவே வரும். எப்படி பார்த்தாலும் 2 கோடி வரும் இந்த பில்டிங். இவ்வளோ பெரிய இடத்த வந்து விட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஜின்னோட ஆதிக்கிறேன். அதெல்லாம் ஒன்று பண்ணலாம். நீங்கள் ஜின்கள் இருப்பீங்கன்னு தெரியும், நான் பேசுகிறத கேட்டுட்டு இருப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் இப்போ இங்கே வரலன்னா இந்த பில்டிங்கை நான் விலைக்கு வாங்கி நான் இதை கட்டி நானே இங்கே தங்குவேன். அண்ணா உங்கள் தலைக்கு மேலே ஏதோ சுற்றி வருதுண்ணா. வவ்வாலுப்பா, நீங்கள் தானே சொன்னீங்க எந்த ரூபத்தில் வரும்னு. வவ்வால் ரூபத்தில் வரும்னு கொஞ்சம் ஓவராக தெரியுது. நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ இங்கே வரலன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நானே வாங்குவேன், நானே இங்கே கட்டுவேன், என் ஃபேமிலியோட நானே இங்கே தங்குவேன். நான் பண்ணிட்டு சொல்லலை, பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சா அதை இப்போவே தடுத்து பாருங்கள். எத்தனையோ பேரோட உயிரை நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்களால் முடிஞ்சா இப்போ இதே இடத்துல ஏதாவது பண்ண முடியுமா? அது மாதிரி ஆற்றுல ஊசி ஓடிக்கலாம்.
ஏன்னா நம்ம பாட்டுக்கு சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி திரும்ப தைரியமாக கனவாட்டாக பேசக்கூடாது. கீழே பார்த்தீங்கல்ல, நம்மளோட ஒரே மோட்டிவ் என்னென்னா அதுக்கிட்ட பேசணும், அதை கேமராவில் காட்டணும். இதனால் நம்ம உயிர் இருக்கிறோம். إلا بما شاء سير السماوات والأرض. ஏன்னா என்னோட கேமராமேன் நீ தாங்க இருந்தாலும் உனைய போட்டு இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. டெஃபினட்டாக அதாவது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக 100% ஷோர். அவ்வளோ பவர்ஃபுல்லான வசனம் கூறாங்க. 1000%. நான் உங்களை நம்பல, கொரோனா நம்புகிறேன். ஒன்னால் முடிஞ்சா என் உயிரை காலி பண்ணும், இல்லைன்னா இந்த இடத்த நான் கட்டுவேன். ஒன்று என்னைய கொல்லு, இல்லைன்னா இந்த பில்டிங்கை நானே விலைக்கு வாங்கி கட்டுவேன். கீழ் போர்ஷன் வந்து வாடகை கொடுத்துருவேன், இந்த போர்ஷன் வந்து நான் தங்கிக்குவேன், மேல் போர்ஷன் வந்து அஸ்வினை தங்க வச்சிருக்கேன். எனக்கு வேணாண்ணே, நீங்களே இருந்துக்கோங்க. கம்மியான வாடகை கவலைப்படாது. பாத்தியா, நாங்கள் 2 பேர், இந்த போர்ஷன் எனக்கு, மேல் போர்ஷன் அஸ்வினுக்கு, கீழ் போர்ஷன் வந்து காமனா வரவங்களுக்கு வந்து வாடகை கொடுத்துருவேன். 5 ரூம் வேறு இருக்கு. 5 ரூமா? 5 ரூம் அட்டாச் பாத்ரூம் கூட இருக்கா? இன்னிட்டீங்களா? ஆமாம். இது K2 மீட்டர் இருக்குல்ல, அது மூலியமா பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அது எங்க இருக்கோ எடுத்துட்டீங்களா? விட்டுட்டு போகாதீங்க. நம்ம கார அது நம்ம கார் தான் நினைக்கிறேன். நம்ம காரா? அவுட்லுக் செம்மையாக இருக்குண்ணே. சரி, நம்ம காரா? அது யாரோ வண்டியில் படுக்க பேசிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியலையே. இருங்க வரேன், அவசரப்படாதீங்க. லைட் இதுதான் பார்த்து, லைட் இதுதான் இல்லை தெரியலையே. தெரியுதா? வச்சிருக்குது. அந்த லைட் எரியுது இல்லை தெரியுதான்னு கேட்குறேன். இல்லை நான் தெரியல. லைட் எரியுதே தெரியலையா? சரி, அது ரிஃப்ளெக்ஷன் தான் ஆகுது. பரவாயில்ல. அங்கே போகாதீங்க, பக்கத்தில். கீழே வைக்கும்போது லைட் எரிஞ்சிது பார்த்தியா? புடி கைஸ், உங்களுக்காக இந்த லைட் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன். கோஸ்ட்டோட கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த லைட் தான் நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து ரெட்டு க்ரீன் வரும். ஓகே, இங்கே ஏதாவது ஜின்கள் இருந்தீங்கன்னா என் முன்னாடி நான் லைட் வச்சுருக்கேன். இந்த லைட்டில் வந்து இதுக்கு பக்கத்தில் நீங்கள் வாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா என் பக்கத்தில் வாங்க. நீங்கள் என் பக்கத்தில் வந்தீங்கனாலே இல்லை ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். இல்லை ஷையாக இருந்தால் சொல்லுங்கள், நான் கூட கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய்க்கிறேன். அஸ்வின், லைட் எரியுது பாரு. அஸ்வின் இங்கே பாரா, லைட் எரியுது. தட்டும்போது என்ன லைட் எரியுது? மிஷின் ஏதாவது போடாரா? நான் மொபைலே ஒர்க் ஆகல, இது மட்டும் ஒர்க் ஆகுமா? இல்லைடா, தட்டும்போது எரியுதடா. சரி, ஆட்டி பார்க்கலாம். ஆட்டி பார்த்தா எதுவும் ஆகலை, தட்டினா மட்டும் எரியுது. அதே இந்த இடத்துல மட்டும் எரியுது, அந்த இடத்துல. சரி, இது இந்த பக்கம் வச்சு பார்க்கலாம். ஆஹா, ஒர்க் ஆகுது. மறுக்க ஆகுது பாடுறா. தட்டுனா எரியுது. அப்போனா இது வந்து இதை வச்சு நம்ம கணக்கு எடுக்க முடியாது. நம்ம கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம். இந்த லைட்டு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே, கேமராவில் தெரியும். எப்படி இந்த லைட் தெரியல உனக்கு கேமராவில்? அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணேன். உங்களுக்கு நான் ஃபைனலாக கேட்குறேன், என் முன்னாடி நான் இந்த K2 மீட்டர் டிவைஸ் வச்சுருக்கேன். இந்த K2 மீட்டர் டிவைஸ் மூலிமா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து லைட் எரியும். லைட் எரியிறது மூலிமா நீங்கள் இங்கே இருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். நீங்கள் என் முன்னாடி வரலனாலும் பரவாயில்ல. இல்லை, நான் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகணும், இந்த பில்டிங் நான் வாங்கக்கூடாது, நான் இங்கே தங்கக்கூடாது, அஸ்வினுக்கு வந்து மேல் போர்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம். இந்த லைட்டு முன்னாடி மட்டும் நீங்கள் வாங்க. நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். எனக்கு தேவை அதுதான். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் என்னோட தேவை. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கேருந்து நான் போயிடுவேன். எனக்கு தேவை அது ஒன்றே ஒன்று தான்.
இந்த லைட்டு முன்னாடி மட்டும் நீங்கள் வந்து காட்டுங்க. நீங்கள் இந்த லைட்டு முன்னாடி வரலன்னா நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். நைட்டு ஃபுல்லாக இங்கேயே தான் தங்குவேன். என்ன டின்னர் பிடிக்கும் உனக்கு? சிக்கனா இல்லை மட்டனா? சிக்கன் பிரியாணி. என்ன டின்னர் பிடிக்கும் உனக்கு? சிக்கனா இல்லை மட்டனா? சிக்கன் பிரியாணி. என்ன டின்னர் பிடிக்கும் உனக்கு? சிக்கனா இல்லை மட்டனா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி அஸ்வினுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சிக்கன் பிரியாணி இங்கே வாங்கிட்டு வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அந்த எலும்பு வேணால் நாங்கள் தூக்கி போடுவோம். இங்கேயே உங்களுக்கு தான் எலும்புனா ரொம்ப பிடிக்குமே. இங்கேயே உட்காந்து சாப்பிடலாங்கிறீங்க. சரி, நீ இங்கே வரதுக்கு வெக்கப்படுற, அதனால் நான் நடந்துக்கிட்டே வரேன். கேமரா கூட. இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது இருந்தீங்கன்னா இப்போ நான் வந்து உன்னை சுற்றி ரவுண்ட் அடிக்க போகிறேன். நீ இங்கே ஏதாவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா எனக்கு இந்த லைட்டை மட்டும் எரிய வச்சு காட்டு. உங்களை தேடி நான் வரேன். இங்கே ஏதாவது ஜின்கள் இருந்தீங்கன்னா எனக்கு இந்த லைட்டை ஃப்ளிக்கர் பண்ணி காட்டுங்க. பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் ஆன மாதிரி ரவுண்ட் அடிக்க விட்றீங்க. இது நல்லதுக்கு இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. திடீர்னு லைட் எரிஞ்சுன்னா ஜெர்க் ஆகிடாத. ஏய், என் டார்ச் ஒண்டியாக இருக்கு. டார்ச் லைட் ஆடி ஆஃப் பண்ணிக்க. எப்படி எப்படி சொல்கிறோம்? லைட் அடி. என்ன ஒன்றாது? லைட் எதுவும் எரிஞ்சுதா என்ன? லைட் இல்லை, அப்புறம் ஏன்டா ஜெர்க் ஆகுற? நீ ஜெர்க்காய் என்னையும் ஜெர்க்காய் கூப்பிடுவியாட்டுருக்கு. அது லைட் எரிஞ்சால் மட்டும் என்கிட்ட சொல்லு. சரி, எனக்கு தெரிஞ்ச அப்போ K2 மீட்டர் வந்து ஏன் நான் வச்சுக்கிறேன். அப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சுன்னா உன் பக்கத்தில் வராதரா. இது பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் லைட் எரியும். அதான் சொல்கிறேன். உங்களுக்கு எங்கள் கூட பேச விருப்பம் இல்லையா அஸ்வின்? நீ அப்படியே இந்த ரூம்குள்ளெல்லாம் போய் பாரு. சும்மா ட்ரை பண்ணி பாரு, ஒன்றும் ஆகாது. போ, இந்த சேஃப்டிக்கு டார்ச் வச்சுக்கோ. ஆனால் டார்ச் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாத. வெளிச்சம் இருந்தால் அங்கே யூஸ் பண்ணாத. வெளிச்சம் இல்லைனா மட்டும் யூஸ் பண்ண. மேக்ஸிமம் கீழேயே யூஸ் பண்ண. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ சேஃபாக எடுத்துகிட்டு வெளியே போயிடும். நம்ம டார்கெட் வந்து ஜின்னு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். இருந்துருச்சுன்னா நம்ம அதுக்கிட்ட பேசிட்டு போகலாம். இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்திருந்தால் இந்நேரம் நீங்கள் இங்கே வந்திருக்கணும், எங்ககிட்ட பேசியிருக்கணும், நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணும். இந்த பில்டிங்கே ஒருத்தன் வந்து இடம் ரேட்டுக்கு வாங்கி நான் தங்குறது மட்டும் இல்லாமல் என்னுடைய உயிர் நண்பன் அஸ்வினுக்கும் இந்த ரூமை நான் தரேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியல. அங்கே பாருங்கள், உங்கள் மேலே இருக்கிற பாசத்தால் அவன் லைட்டு போட்டே தான் நவுறான். லைட்டு ஆஃபே பண்ண மாட்டேன்றான். லைட்டு போடாத அஸ்வின், ஆஃப் பண்ணிக்க. ஸோ கைஸ், இது மட்டும் இல்லை, அந்த நைட் விஷன் கேமரா வந்து நாங்கள் வச்சுருக்கிறேன். இன்கேஸ் நைட் விஷன் கேமராவில் ஏதாவது கேப்சர் ஆச்சுன்னா அது நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் கவனிக்க முடியாது. அஸ்வின் பார்த்து ஜாக்கிரதை, கீழே கீழே விழுந்துடாத, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். என்ன கார் ஹார்ன் அடிச்சிருக்கேன், ஜர்க்கா வர. லைட்டு போடாத அஸ்வின். சரி அஸ்வின், எனக்கு நம்ம இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. மேலே போய் பார்க்கலாமா? உனக்கு அந்த லைட் ஏதாவது ஃப்ளிக்கர் ஆச்சா? எனக்கு தெரிஞ்ச நைட் விஷன் ஃபுட்டேஜ் தான் பார்த்து செக் பண்ணோம். எனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆசை, ஃபைனலாக அந்த ஜின் சூறா மட்டும் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி இந்த பில்டிங்கில் ஏதாவது கேப்சர் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா ஜின் சூறாங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் தக்காளி, அதில் மாட்டோம். சரி, நம்ம மேல் பொசிஷன் போகலாம் வா.
வாஷ் அந்த கேட்டு மீட்டர் ஆஃப் பண்ணிக்கோ. ஆமாம், இந்த கேமராவை கையில் வச்சுக்கோ. அது எனக்கு தெரிஞ்சு மேலே மொட்டை மாடி தான் நினைக்கிறேன். கொடுங்க, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை கொடுங்க, இதை கொடுங்க. இந்த பாக்கெட் வச்சுக்கோ. நான் டார்ச் வச்சுக்கோங்க. கொடு. இவ்வளோ பெரிய பள்ளம். நல்லா லைட் ஓட்டிவா. படிக்கட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. படிக்கட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. ஒருவேளை ஒன்றும் இல்லையோ? புரியல. எதுவும் இல்லையோ? எது இல்லையோ? கோஸ்ட். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். ஒரே ஒரு ரூம் இருக்குதா காட்டுங்க. இங்கேயே ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கேன். ரூம்குள்ள ரூமா? வா. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணு. முன்னாடி வா. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இதுதான் பில்டிங்கோட டாப் ஃப்ளோரு. ஸோ நம்ம டாப் ஃப்ளோரில் தான் இப்போ நிற்கிறோம். இதுக்கு மேலேயும் ஒரு ஃப்ளோர் போகுது. அங்கேயும் போய் பார்க்கலாமாடா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பில்டிங் ஏறும்போது தான் கீழே வந்து இறந்துருப்பாங்களோன்னு தோணுது. அப்போ நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் கீழே வெயிட் பண்ணுறேன். புரியுதா? நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, கீழே வெயிட் பண்ணுறேன்னு. நீங்கள் நைட் விஷன் கேமராவை பார்த்துக்கிட்டே இரு. நைட் விஷன் கேமரா எதாவது ரெக்கார்ட் ஆகுதான்னு பாரு. ஏ அஸ்வின், மேலே ஏறது கொஞ்சம் பயமாக இருக்குடா. நான் பார்த்துக்கிறேன். எதுவும் இல்லை கைஸ். இங்கேருந்து கீழே போகிறது தான் கொஞ்சம் சேஃபாக போகணும். எவ்வளோ ஹைட்டில் தனியாக விட்டு போயிட்டான் பாருங்க. போவீங்களா? அஸ்வின், மேலே ஒன்றும் இல்லைடா, சும்மா அந்த கால் இடம் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் எங்கேயாவது உட்காந்துருக்கோங்க. நம்ம கண்ணில் பட மாட்டேங்குதுங்க. இன்னும் என்னடா, அதுங்களுடைய உலகமே வேறு, நம்ம உலகம் மாதிரி கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்கையை பாரேன், இதில் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த பில்டிங்கை நோக்கி ஏதாவது ஒரு கருப்பு உருவமோ இல்லை ஒளி வெளிச்சமோ, நல்ல ஜின்னாக இருந்தால் ஒளி வெளிச்சம் வரும். இதுவே கெட்ட ஜின்னாக இருந்தால் இந்த கருப்பு உருவம் ஏதாவது ஒன்று வரும். அது வந்து நம்மளுக்கு அதோட உருவத்தை காட்டணும்னு நினச்சா இதில் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் எடுத்து நம்மக்கிட்ட காட்டும். இல்லை சம்டைம்ஸ் வந்து இந்த பூச்சி பாஸ் ஆனால் கூட அந்த வெளிச்சம் மாதிரி தெரியும். அதை நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது. அப்படி ஏதாவது வெளிச்சம் வந்தால் அது தனியாக தெரியும். என்ன பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? இந்த இதுலேயே இருக்கட்டும், ரெக்கார்டும் ஆனில் தான் இருக்குது. ஸோ கைஸ், ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த கேமரா ஆன்லேயே இருக்கட்டும். ஏதாச்சும் மூமெண்ட்ஸ் தெரியுதான்னு பார்க்கலாம்.
இப்போ ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துச்சு, கவனிச்சியா? இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அதாவது பூச்சி கிடையாது, பூச்சி தான். அதுக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கணுன்றது. வா, ஆக்சுவலாக அந்த இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம நேரம் அந்த லாஸ்ட்டுக்கு போயிடலாம். வா. ஆமாம், வா. ஏன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டிஸ்டர்ப் பண்ணால் தான் அது நம்மக்கிட்ட வரும். முதல்ல டிஸ்டர்ப் பண்ணாமல் வராது. யாராக இருக்கும்? சரி வா. எனக்கு என்ன தோணுன்னா, ஒருவேளை அந்த பில்டிங்கில் வேணால் இருக்கலாம். எந்த பில்டிங்கில்? இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது ஒன்றுமே இல்லாத பில்டிங்டா. அங்கே என்னடா இருக்க போகுது? அங்கே தான் பாதியிலே அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. இங்கே ஃபுல்லாக கட்டிட்டாங்க, அது பாதியிலே முடிஞ்சிருக்கு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நான் மெயினாக எங்களுக்கு பின்னாடி நைட் விஷன் கேமரா வச்சதே எதுக்குன்னா, எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒளி வெளிச்சம் இல்லை ஏதாவது உருவம் எங்களை நோக்கி கிராஸ் ஆகி போகுதா இல்லையாங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் கேமராவை அங்கே வச்சுட்டு நாங்கள் திரும்பி நின்றுட்டுருக்கோம். அது என்னையை விட அஸ்வின் ரொம்ப தைரியமாக இருக்கான். மேல் ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டோம், ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைங்கிறது கேமராவில் இருக்கிற ஃபூட்டேஜை செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம்ல. நீ ஏதோ கீழே ஓடிச்சு, நீ அது பூனை தானா? நீங்கள் தான் பூனைன்னு சொன்னீங்க. நீ தான்டா பூனைன்னு சொன்ன, நான் எங்கே சொன்னேன்? நான் பூனைன்னு சொன்னேன், நீங்கள் தான் பூனை அப்படின்னு. நிஜமாகவே இந்த சத்தம் கேட்டுச்சு. அது இல்லை, நீ வந்து என்கிட்ட பூனைன்னு சொன்ன, நான் வந்து ஆமான்னு சொன்னேன். அந்த தைரியத்தில் இவ்வளோ தூரம் ஏறி வந்தேன். அப்போ அது பூனை கிடையாதா? அப்போனா அது நம்மக்கிட்ட அது உருவத்தை காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம தான் வந்து அசால்ட்டாக போய் நின்றுருக்கோமா? உண்மையை சொல்கிறா, நீ பூனையா இல்லையா? பார்த்தியா இல்லையா? நான் பார்த்தேன், நான் பூனை மாதிரி தானே இருந்துச்சு. அப்போ அந்த பில்டிங்கில் தான் எதாவது இருக்கும். பில்டிங் இல்லை, இதோட கனெக்ஷன் தான் அது. எனக்கு தெரிஞ்சு இங்கே உண்மையிலே ஜின்னு இருந்து அந்த ஜின்னுக்கு வந்து அதோடய உருவத்தை நம்மக்கிட்ட காட்டணும்னு நினச்சிருந்தா இந்நேரம் காட்டியிருக்கணும். அப்படி இல்லை, நம்ம சொல்லி காட்டணும்னு கூட இல்லை. டிஃபால்ட்டாகவே அந்த ஜின்னு வந்து நமக்கே தெரியாமல் நம்மளவே அறியாமல் இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி தான். இதை தாண்டி வேறு எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் நம்மளுக்கு காட்ட மாட்டேங்குது? அதுக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ தெரியலையே. ஸோ காய்ஸ், நாங்கள் கீழே போகிறோம். இதில் கேமரா ஏதாவது ரெக்கார்ட் ஆச்சா நீங்கள் பார்த்தீங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கீழே போய் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். கீழே போகலாமா அஸ்வின்? அந்த பில்டிங்கில் போய் செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஓகே தான்ப்பா, நீ தான் ஏதோ பார்த்துருக்க. சரிந்தா அப்படி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரத்துக்கு ரெடி தான். வாங்க ஜிம்மே, நான் ரெடி தான். கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஜூமில் இருக்க மாதிரியும் கீழே பார்த்தா தான் வர முடியாது, தடுக்குது. பார்த்தாலே தெரியும். ஏதாவது தெரியுதா? ஒரு ஸ்டெப்பு மாற்றி வச்சாலும் கீழே தான். செவுரு
நான் கீழே தள்ளி விட்டுற போதுண்ணா. இங்க ஏதாவது நல்ல ஜீன்கள் இருக்கீங்களா, கெட்ட ஜீன்கள் இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க இருந்து போயிடுவேன். நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னா என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு ஏதாவது செய்வேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச உணவு ஏதாவது வாங்கி கொடுப்பேன், இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா என்னால முடிஞ்சா அந்த தேவையை நான் நிறைவேற்றி வைப்பேன். இல்ல உங்களுக்கு வந்து என் கூட ஏதாவது ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி நான் கொஞ்சம் யோசிப்பேன். இல்ல உங்களுக்கு அஸ்வின் கூட ஃப்ரெண்டா இருந்தா கூட அதை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாம். இதை நீங்க யோசிக்கவே வேணாம். கடைசியா இந்த இப்ப நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த இடத்துல தான் ஏதோ ஒன்று நடந்துச்சு. அது பூனைன்னு அஸ்வின் சொல்றான். அது பூனையா இருந்தா ஓகே, பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்க தான் அந்த பூனையோட உருவத்துல வந்திருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல உங்களால் நடந்து காட்ட முடியுமா? ஒன்று நடக்கலாம், இல்லை உங்க உருவத்தை காட்டலாம், ஏதாவது. கடைசியா உங்ககிட்ட இது வந்து ஒரு ரெக்வஸ்டாவே வைக்கிறேன். என்னாச்சு? கேட்டு மீட்டர் ஆன் பண்ணி. கேட்டு மீட்டர் ஆன் பண்ணா ஓகே. லைட் எரியுது அதில். ஆன் பண்ணு. ஆனால் ஒன்றும் எரியலையே. ஆன் பண்ணி தானே முடியுதா? அஞ்சு இவ்வளோ யூஸ் ஆகுது. ஒருவேளை வந்துருச்சுண்ணா. முகத்தை பார்த்தாலே ஒரு பயங்கர தேஜஸ் தெரியுது. மரண தேஜஸ் தெரியுது. கீழே பார்த்தீங்களா? நம்ம வந்து நைட் நம்ம ஊருக்கு பத்திரமா போய் சேர்ந்தோம்னாலே பெரிய விஷயம். ஏன்னா பயப்படுத்துறீங்க? ஜீனெல்லாம் எப்படி தெரியுமா, ஆன் த ஸ்பாட்ல ரிவெஞ்ச் எடுக்காது. இப்போ நம்ம அடுத்து இந்த ஷூட்டு முடிச்சுட்டு ஊருக்கு போகிறோம்ல, நம்ம பத்திரமா வீடு போய் சேர்ந்தோம்னா பிரச்சனை இல்லை. இந்த சின்ன என்ன பண்ணணும் தெரியுமா, அதுங்களை கோவப்படுத்தணும்னா ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவோம். ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவோம். ஆக்சிடென்ட் இந்த மாதிரி தான் வேலையை பண்ணணும். ஐயோ, ஆட்சியை பிடிச்சி ஓதிருக்கோம், பிரச்சனை இல்லை. நமக்கு தெரியுது, நம்ம ஓதுறோம். இதை பற்றி தெரியாதவங்க அவ்வளோதான். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நாங்கள் அனுபவப்பட்ட விஷயங்கள். உங்களோட ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பண்ணும்போது. அஸ்வின், நீ பார்த்தேன்னு சொன்ன இடத்துல எதுவுமே தெரியலடா. அப்போ மறுபடியும் அந்த பாட்டு பாடுங்க. அது பாட்டாகும். ஓகே, ஆயிரத்தி குர்சி படித்ததுக்கப்புறம் தானே அங்கே அந்த மாதிரி இது ஓடிச்சுன்னு சொன்னாங்க. ஆமாண்ணா. திடீர்னு இப்போ வந்து ஒரு லைட்டு ஃப்ளாஷ் ஆச்சுடா. கேமரா ரெக்கார்ட் ஆச்சு. கேமராவில் இப்போ ரெக்கார்ட் ஆச்சு. இப்போ இந்த டியூரேஷனில் திடீர்னு ஒரு பயங்கரமாக ஒரு லைட்டு ஃப்ளாஷ் ஆகிட்டு போச்சு. இதை கவனிக்கவே நினைக்கிறேன். நம்ம தெரியாது அங்கேன்னு பார்த்து. ஆனால் இது ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஆடியன்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஒரு செகண்ட் லைட்டு ஃபுல்லாக அப்படியே பிரைட்டாகவே வந்து போச்சு. அந்த மொபைலில் மட்டும்தான் அப்படியே. கீழே இருக்கிற ரூமில் வந்து இப்போ ஏதோ ஒரு லைட் தெரிஞ்சுது. ரூமுக்குள்ளார ஏதோ ஒரு லைட் தெரிஞ்சுது. ரூமுக்குள்ள நான் சொன்னேன்ல, பூச்சியாக கூட இருக்கலாம். இது பூச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது. சரி, இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم. அஸ்வின், நீ ஒன்று பண்ண, நீ இப்படியே கீழே போ. நானா? பயப்படாத, நான் சொல்கிறத கேளு. இப்போ நான் கேமரா இங்கே வச்சுருக்கேன்ல, நான் இங்கேருந்து கீழே நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ இப்போதைக்கு கீழே போ. உன்னைய சுற்றி ஏதாவது நடக்குதான்னு நான் பார்க்குறேன். தைரியமாக போ. நீ கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போகிறேன். நீ சேஃபாக தான் இருப்பேன். நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். நான் தான் பயப்படணும். நம்ம ஸ்கிப் ஆகிறதுனால எதாவது நடக்காமல் நடக்கலாம். நீ என்ன பண்ணுற, கீழே போயிட்டு கீழே ஐயோ, இது வந்த பாதையா? என்னை சுற்றி கொஞ்சம் ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. அதே
கீழே போ. வெயிட் பண்ணு. நீ கீழே பார்த்து போ. ஆ லெஃப்ட் சைடில் ஒட்டியே போ, ரைட் சைடில் ஒட்டி போவாங்க. சரிண்ணா. கீழே போய் தனியாக இருந்துருவீங்களா? நான் பார்த்துட்டு அவனை கீழே நிற்கிறான்னு சொன்னேன், வெளியே போக சொல்லுங்க. ஓ அப்படி சொன்னீங்களா? ஒன்றும் இல்லைல்ல. அங்கே ஒரு ரூம் இருக்கு. என்கிட்ட தானே இருக்கு. டார்ச்சன்மா இந்த பில்டிங்கில் தான் போகணும்னு சொன்னேன். ஆமாம். ஆ ஓகே, இந்த பில்டிங்கில் போகலாமா? வேண்டாம். ஏன்? கொஞ்சம் ஜர்க் ஆகுது. நீ ஃபோக்கஸ் பண்ணு. ஏன் உள்ளே கொஞ்சம் ஜர்க் ஆகுதுன்னு. நீ தானே அந்த பில்டிங்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்ட? அது அப்போ சொன்னேன், இப்போ மாற்றிக்கிட்டேன். முடியாது. அந்த படியில் ஒரு வேலை வச்சு பார்க்கலாமா? எங்கெங்கெல்லாம் தோண்டு எல்லா இடத்தையும் வச்சு பார்த்தாரா ஏதாச்சும் ஒரு இடத்துல மாட்டோம். இந்த வருஷம் இதுவா தெரிகிறதா? நான் நடக்கிறேன், என்னை சுற்றி ஏதாவது நடக்கலான்னு தோணும். சரி. கால் வச்சு நிறைய வவ்வால் தானே இருக்கு, அதுதான் சுற்றிக்கிட்டே இருக்கு. பேசி பார்க்குறேன். இதில் கால் மட்டும் தான் வருதான் மட்டும் பார்க்குறேன். நான் ஃபைனலாக கேட்குறேன், இங்கே யாருமே வரலனா, இப்போ நீங்கள் யாருமே இங்கே வரலனா, இந்த பில்டிங்கை இப்போ நான் போகும்போது இந்த பில்டிங்கை வந்து என் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நான் போவேன். இது 2 கோடி ரூபா ஆகுங்க. கண்டிப்பாக பரவாயில்ல, நான் கடன் வாங்கியாவது கண்டிப்பாக இந்த பில்டிங்கை வாங்கிடுவேன். ஏன்னா இந்த பில்டிங்க்கு யாரும் வரல, பயந்துட்டு இருக்காங்க. அதனால் கம்மி ரேட்டுக்கு தான் போதும். ஒரு ரூபாய் கூட நான் இதை முடிச்சுட்டுருவேன். 1 கோடி எப்போ? இந்த பில்டிங்கை வந்து நான் விலைக்கு வாங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இங்கே வந்து ஜின்னும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நீ உண்மையிலேயே இங்கே இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் நான் பேசின பேச்சுக்கு உன்னைய முன்னாடி வந்திருக்கணும். இல்லை நீ ஏதாவது பண்ணியிருக்கணும். என்னையும் எதுவும் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் என் கேமராலேயே நீ வந்துக்கணும். நீ என் கேமராலையும் வரல, என்னையும் எதுவும் பண்ணல. ஸோ உனக்கு வந்து எந்த ஒரு சக்தியும் கிடையாது. நீ ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிற. நீ 1ஆம் நம்பர் பொய் புழுவி. திட்டின நல்லா திட்டின. ஒன்றும் இல்லை. இதை திட்டினடா ஆக போகுது. இவ்வளோ பண்ணியும் வரல, இது மேலே பண்ணிட்டு வந்து என்ன பண்ண போகுது? இந்த பில்டிங்கை நானே விலைக்கு வாங்குறேன். இங்கே வந்து நான் ஒரு பெரிய ஃபேமிலியவே இங்கே தங்க வைப்பேன். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ வந்து ஒரு ஹேருக்கும் சமமே கிடையாது.
உனையெல்லாம் வந்து பெரிய ஆள் நினைச்சு ஊர்ல இருக்கிற எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ ஒரு சப்ப பீஸ் டம்மி பீஸ்ங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா போயும் உனக்கெல்லாம் பயந்து இந்த பில்டிங் விட்டு போயிருக்காங்க பாத்தியா? நீ அவங்கள சொல்லணும். ஏன்னா என் தலைவன் அஸ்வினே தைரியமா இங்க இருக்கிறான். அவனே தைரியமா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? என்ன உன்னை மாதிரி பல ஜின்களை பார்க்கலாம நம்ம ஹிஸ்டரி தெரியவா போகுது? அப்படி சொல்லுங்க. இது இங்கே தானே இருக்கும். வேற ஏதாவது கேட்கணும்? இதுக்கு வேற ஏதாவது கேட்கலாமா அஸ்வினே? கைஸ், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கேமரால எனக்கு பின்னாடி சைடில் ஏதாவது தெரிஞ்சா கூட நீங்க மறக்காம டியூரேஷன் மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். இது வரைக்கும் நான் எடிட் பண்ணும்போது நான் கவனிப்பேன். எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் வந்து அதை நான் போட்டு காட்டுறேன். இன்கேஸ் எனக்கு எதுவும் தெரியல, என் கண்ணுக்கு எதுவும் பண்ணலன்னா நீங்க தான் மறக்காம டியூரேஷன் வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் அஸ்வின், நீ அதுக்கிட்ட ஏதாவது கேட்கணும் சொல்லணும்னு நினைக்கிறியா? இப்போ வாங்க போய் பிரியாணி வாங்கிட்டு சாப்பிடுவோம். அதானே, இங்க எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரியாணி சாப்பிடுறது வசதியே கிடையாதுடா. இங்க ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லை. மேபி இருக்கலாம் அண்ணா இருக்கலாம். ஆனா நம்ம இந்த ஆயிரத்தி குச்சிலாம் ஓடுறோம்ல, அதனால கூட தெரிஞ்சு ஓடி இருக்கும். ஆனா கண்டிப்பா திரும்ப வரும். நாம வர மாட்டோம்ல, நம்மளை தேடி வருமா? பேயை கூட சமாளிச்சிடலாம். ஏன்னா ஆளுங்க வந்தாங்கன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே அவனுங்க என்ன வரப்போறானுங்க? இது மாதிரி இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணா, நீங்கள் மேலே இந்த ரூம்லாம் செக் பண்ணவே இல்லைண்ணா. மேலே அந்த பக்கம் இதே மாதிரி தாண்டா மேலேயும் இருக்குது. அதில் ஒன்றுமே கிடையாதுடா. அப்படிங்கிறீங்க? இங்கே கீழே நீ என்னென்ன பார்த்தியோ சேம் அதே தான் மேலேயும். அப்புறம் அந்த ஃபோட்டோ யார் தான் இருக்கும்? அந்த ஃபோட்டோவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி நம்ம எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது. ஒரு அந்த ஃபோட்டோ இருக்கிறவங்க ஃபோட்டோ எங்கே பார்த்தேன்? எங்கே பார்த்தோம்? கேமரா வந்து அந்த ஃபோட்டோ இங்கே தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க இறந்துட்டாங்கல்ல, இதுக்கான இல்லையான்னு தெரியல, நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா இந்த பில்டிங்கை விட்டுருக்க மாட்டாங்க, வேறு பில்டிங் போயிருக்காங்க. ஆனால் எனக்கு ஏதாவது 70s 60s அந்த மாதிரி டைமில் இருக்கிற ஃபோட்டோ தான் இருக்குது. அது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான். இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க உயிரோடு இல்லைன்னா அவங்கக்கிட்ட பேசி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதனால் எந்த ஒரு ரியாக்ஷன் ஆகும். இறந்துட்டாங்கனாலே இந்த உலகத்துடைய கனெக்ஷன் கட் ஆகிடும். அது கூட அவங்கள்ட்ட பேசி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க பேரை சொல்லிட்டு ஜின்னுங்க ஏமாற்றோம். நம்ம அவங்க நினைச்சு வேறு சின்னங்களா? ஆமாம், ஜின்னுங்க வந்து அவங்க பேரை சொல்லி ஏமாற்றோம். நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி பேசுவோம். அந்த விஷயம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் ஏன் பேசலை? சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இங்கே இருக்கிற வேஸ்ட் தான். இந்த பில்டிங் வந்து இப்போ வா கரெக்டாக இப்போ வந்து ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு சலங்க சத்தம் எனக்கு கேட்டுச்சு. சலங்க சத்தம் 10 செகண்டுக்குள்ளாக கேட்டுச்சு. ஒரு லைட்டாக ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனால் சலங்க சத்தமாக இல்லை பூச்சி சத்தமானு தெரியல. சரி, ஓகே. அப்படி ஏதாவது இருந்தால் இவ்வளோ நேரம் இங்கே இருந்தோம்ல, கேமரா ரெக்கார்டாக இருக்கும். நீங்கள் எனக்கு அப்படியே எனக்கு கடை பேசிடலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து இங்கே ஜின் இருக்கிற மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் எதுவும் தெரில. பட் மேபி நமக்கு தெரியாமல் கேமராவில் ஏதாவது ரெக்கார்ட் ஆகிருக்கலாம். ஸோ நைட் விஷன் ஃபுட்டேஜ் வந்து தரோவாக நான் வந்து செக் பண்ணுறேன். என் கண்ணில் மாட்டாமல் உங்கள் கண்ணில் ஏதாவது மாட்டியிருந்தாலும் நீங்கள் மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஜின் சீரியஸோட அடுத்த லொக்கேஷன் வந்து எங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் ஒரு பில்டிங் இருக்குது இல்லையா? ஸோ அந்த பில்டிங்கில் வந்து நான் வேறு ஒரு கேமரா எடுக்க போகிறேன். அது இந்த வீடியோ வந்து நீங்கள் இதுக்கு அடுத்த வீடியோவாக அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய தேடல் வந்து இனிமேல் அது அதிகமாக ஜின்னை நோக்கி தான் இருக்கும். ஜின்னை தான் அதிகமாக தேட போகிறேன். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு அதிகமாக வேணும். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஜின்களை தேடி நான் போகிறேன். என்னோடய டார்கெட் வந்து நல்ல ஜின் தான். நல்ல ஜின்னை தான் நான் தேடி போகிறேன்.
நமக்கு தெரியாமல் நம்மளை அறியாமல் வேறு வழி இல்லாமல் கெட்ட ஜின் நம்மளை நோக்கி வந்தாலோ நம்ம கேமராவில் பதிவானாலோ அது வந்து பைதவே உங்களுக்கு லக்காக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கூட ஃபஸ்ட் டைம் கோஸ்ட் ஹண்ட்டுக்கு வந்த நம்ம அஸ்வின். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நம்ம கூட கோஸ்ட் ஹண்ட்டுக்கு வரான் இந்த பையன். ப்ராங்க் வீடியோவில் ஆல்ரெடி வந்திருக்கான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. அஸ்வின், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதையும் சொல்லு. கொஞ்சம் பயமானச்சுண்ணா உள்ளே வரப்போ. உன்னைய பார்த்தாலே கேமராவில் பார்த்தாலே பயமாக தான் இருக்கு. சொல்லு. டேமேஜ் பண்ணாதீங்க. சரி, ஓகே, சொல்லு. அது போக போக பார்த்தா ஒன்றுமே இல்லை, இங்கே ஜின்ன இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த சத்தமும் கேட்கலாம். ஆனால் அங்கே பூனைக்குட்டி போகிற மாதிரி இருந்துச்சு. ஜின்னு இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறா? நம்ம என்ன நைட் விஷன் ஃபுட்டேஜே செக் பண்ணல. செக் பண்ணால் நீ எப்படி சொல்கிற? அது வேறு இருக்கா? ஸோ நைட் விஷன் ஃபுட்டேஜ் நம்ம செக் பண்ணோம். இது வந்து நம்ம வந்து இந்த முடிவு எடுக்கக்கூடாது, பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் தான் இந்த முடிவு எடுக்கணும். இங்கே ஏதாவது வந்து பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி எதுவுமே இங்கே நடக்கல. பட் ஆனால் ஏதாவது உருவங்கள் கேப்சர் ஆயிருக்கா, இல்லை ஏதாவது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆயிருக்காங்கிறத நீங்கள் நைட் விஷனில் க்ளியராக பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து இதை விட சூப்பரான இடத்துல வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் இந்த பில்டிங் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். அண்ட் இன்னும் ஏதாவது லொக்கேஷன் இருந்தால் கூட நான் அதையும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் டாட்டா, பை பை, see you.